நீ இங்க எப்படி வந்த? இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு, என்ன வேணும்? அவ இங்க இல்லையா? இது எப்படி சாத்தியம்? நல்ல தெளிவா தான் மறைஞ்சிருக்கான். யாரை பத்தி பேசுற? இந்த ஃப்ராக்மெண்ட் ஆஃப் பிரில்லியன்ட் லைட். அப்ப அவ இங்க இல்ல, அப்படிதானே? இன்னொருத்தன் வந்துட்டானா? ஆச்சரியமா இருக்கு. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யோ மொமெண்ட். நான் ஈஸ்ட் டெரிட்டரியை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த இங்கே சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன். அந்த இடத்துல ஒரு சக்தி வாய்ந்தவன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த சின்ன ஈஸ்ட் டெரிட்டரியில ஒரு பவர்ஃபுல்லான மோனார்க் இருக்கான்னு நினைக்கிறேன். இது உண்மையாலுமே ஒரு பிரச்சனை தான். நான் உனக்கு ஒரு யோசனை சொல்றேன், அதை படி கேளு. ஏன் நீ அந்த இடத்த உனக்கு சொந்தமாக்கிக்க கூடாது? இப்பயே நீ ஒரு திட்டம் தீட்டி அந்த இடத்த கைப்பற்றுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நீ கைப்பற்றாம விட்டுட்டா சவுத்தையும் மற்ற இடத்தையும் அந்த ரூலர் கைப்பற்றிட்டானா என்ன பண்ணுவ? இப்போ நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, நீ சொல்ற மாதிரி அந்த இடத்த நானே கைப்பற்றுறேன். உண்மையை சொல்ல போனா இது ஒரு நல்ல முடிவு. அப்போ அந்த ஷேடோ மோனார்க்கை என்ன பண்ண போற? அதை பத்தி நீ கவலைப்படாத. என்னால முடிஞ்சா நானே இந்த ஷேடோ மோனார்க்க கொல்றேன். இந்த விஷயத்த முழுசா நானே பாத்துக்கிறேன். இதரில் எவன் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங். த ஃப்ராக்மெண்ட் ஆஃப் பிரில்லியன்ட் லைட்டை நான் முடிக்கிறேன். சுவாரஸ்யமா தான் இருக்கு. வேற என்ன தெரியுமோ? ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லு, சீக்கிரமா சொல்லு. இப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? உனக்கு சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லு, இல்லைன்னா நானே பாத்துக்கிறேன். இரு, இந்த சத்தத்தை பார்த்தா அந்த ஃப்ராக்மெண்ட் ஆஃப் பிரில்லியன்ட் லைட் மாதிரி தெரியுது. நான் இங்க வந்ததும் எதுக்காக அவன் ஓடுறான்? அவன் என்னோட வழியில குறுக்க வரலான்னு பார்க்குறானா என்ன? ஈஸ்ட்ல இருக்க டெரிட்டரிக்குள்ள வரணும்னா அதுக்கு நீங்க என்னை தாண்டி தான் வரணும். ஆமா, ஏன் நீ இந்த விஷயத்துல இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுற? இவன் கூட இப்ப விளையாடி பார்க்க போறியா? உனக்கு ஏன் இவன் கூட விளையாடுறதுல இவ்வளோ ஆர்வம்? ஏய் மோனார், உன்னால என்ன பண்ணாலும் அவங்கள தடுக்க முடியாது. என்னால முடியும். உங்க எல்லாரையும் நான் தடுத்து காட்டுறேன். முடிஞ்சா தப்பிச்சுக்கோ. ஏன்னா இவ்வளவுதான் உன்னோட பலமா? உன்னோட கதையை முடிச்சதுக்கு அப்புறம் நீ இந்த மாதிரி பேச மாட்ட. அது நீதானா? இந்த நாய் தான் என்னோட பிரதரை கொன்னது. அதுக்கு நான் உன்னை பழித்துக்காம விட மாட்டேன். ஆனாலும் நான் இதை சொல்லியே ஆகணும். நீ பலசாலிதான். எப்படி இவ்வளோ சீக்கிரமா இந்த இடத்துக்கு வந்த? அப்புறம் எங்களோட மொழி உனக்கு எப்படி தெரியும்? இப்போ எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட ஆளுங்கெல்லாம் வந்துருவாங்க. ஏன்னா கொஞ்ச நேரமா கேட்கவே வேடிக்கையா இருக்கு. இவங்களை பார்க்கும்போதே தெரியுது எல்லாரும் ஹை கிரேட் மான்ஸ்டர்ஸ். வெளியே வாங்க, அரைஸ். இவங்க என்னதான் ஹை கிரேட் மான்ஸ்டர்ஸா இருந்தாலும் என்னோட படைக்கு முன்னாடி இவங்க யாரும் ஒண்ணுமே இல்லை. அதுலேயும் யுக்ரெஸ் ரொம்பவே நல்லாவே சண்டை போடுதான். அவனோட ஸ்கில்ஸ் ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனா எனக்கு இது பத்தாது, இன்னும் பலசாலி ஆகணும்.
அங்கிருந்து யாருமே தப்பிக்கலையா? எல்லாரும் உயிர் போயிடுச்சா? என்னால நம்ப முடியல. அவ்வளோதான். எங்க பாரு, உன்னை சுத்தி நல்லா பாரு. உன்னோட படைகள் எல்லாமே ஏற்கனவே என் படைக்கிட்ட வீழ்ந்துட்டாங்க. இதுக்கு மேல உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னோட ஷேடோ படையில நீயும் இணைஞ்சிக்கோ. நீ ஒரு உதவாக்கற நாயே. என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உன்னை தோக்கடிக்க முயற்சி பண்ணுவேன். அப்படின்னா சரி, அவன் கதையை முடிங்க. இங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ்ல எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது. அதோட உடல் தோற்றமும் ரொம்பவே வேறுபடுது. மற்ற மான்ஸ்டர்களை விட இங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் பலசாலியா இருக்கு. நீ இவங்களை பார்த்துக்கோ, டேங்க். உதவாக்கற நாய உன்னை விட மாட்டேன்டா. இவ ரொம்ப பேசிட்டே போறான். இதுக்கு மேல பொறுக்க முடியாது. ஈக்ரஸ் பீரோ. நல்லா பண்ணீங்க. டஸ், இப்போ உன்னோட டன். சரி, இப்ப நான் உன்கிட்ட கேட்க போற கேள்விகள் எல்லாத்துக்கும் ஒழுங்கா பதில் சொல்லு. என் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டேனா உனக்கு நான் வழி இல்லாம சாப கொடுப்பேன். என்ன புரியுதா? நான் இந்த முறை எதுவுமே புதுசா கத்துக்கல. என்ன இருந்தாலும் சரி, ஆனா இந்த சிஸ்டம் உண்மையாவே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. பரவாயில்ல, நேரம் வரும்போது எல்லாத்தையும் கத்துப்பேன். இந்த முறை கர்ஸ் ரேண்டம் பாக்ஸோட கீ கிடைச்சிருக்கு. நான் ஜோஜோ ஐலண்ட் ரைட் மிஷின்ல என்னோட 100வது லெவலை ரீச் பண்ணப்ப இந்த மாதிரி நிறைய எனக்கு கிடைச்சிச்சு. நான் லெவலப் ஆகியிருக்கேன். இந்த சாவியோட தகவல்கள் தெரிஞ்சிடுச்சு. ஆனா இது கார்டன் டெம்பிளோட கீ. நான் ஏற்கனவே கார்டன் டெம்பிள்ல சண்டை போட்டிருக்கேன். என்னால் அதை மறக்கவே முடியாது. அதை மனுஷங்க எல்லாரும் நாங்கள் டபுள் டென்ஜன்னு சொல்லுவோம். ஆனால் இது ஏன் இப்போ எனக்கு கிடச்சிருக்கு? இதை பார்க்கும்போது இந்த சிஸ்டம் எனக்கு கூப்பிடுற மாதிரி இருக்கு. இந்த எல்லா விஷயமுமே அங்கேருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. இதை பார்க்கும்போது இது எல்லாத்தையும் யாரோ முன்னாடியே முடிவு பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ நான் அந்த இடத்துக்கு வரக்கு அந்த சிஸ்டம் எவ்வளோ காலமாக காத்துட்டு இருந்திருக்கு. ஆனால் அது எனக்காக தான் காத்துட்ருக்கு.
என்னால் அது உணர முடியுது. காத்திருங்க, நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். டபுள் டென்ஷன்.